ஜனநாயகன் பட பிரச்சனையை பார்க்கறதுக்கு முன்னாடி பராசக்தி பட பிரச்சனையை பார்த்துடலாம். படம் நீ வெற்றிகரமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுவே பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் ரிவைசிங் கமிட்டிலாம் போயிருக்கு. மொத்தம் 25 இடங்களை மியூட்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. படத்துடைய டேக்லைனே தீ பரவட்டும்ங்கிறதான், அதே மாற்ற சொல்லி நீதி பரவட்டும்ங்கிறத கடைசியாக மாற்றிருக்காங்க. அதே மாதிரி அந்த படத்தில் ஒரு முக்கியமான வசனம் இந்தி என் கனவை அழித்தது அப்படிங்கிறதான். அதை மாற்ற சொன்னதுனால என் ஒரே கனவை இந்தி திணிப்பு எரித்ததுன்னு மாத்திருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டா மாத்துற அளவுக்கு கொண்டு போயிருக்கு சென்சார் போர்டு. கடைசியில கஷ்டப்பட்டு இன்னைக்கு எப்படியோ ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சிவகார்த்தியின் ரசிகர்கள், ரவி மோகன் ரசிகர்கள்லாம் போய் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, ஜனநாயகன் நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க ஈவினிங்க்கு மேல. ஆனா தள்ளி வச்சிருக்காங்க வழக்க. ஆமா, என்னன்னா அந்த தலைமை நீதிபதி அமர்வுல மேல்முறையீடு போயிருந்தாங்க. அங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, 15 நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் ஏன் வெயிட் பண்ண முடியாதா உங்களுக்காக? நீங்க தேதி குறிச்சிட்டீங்கிறதுக்காக சட்டம் அதன் வேலையை அப்படிலாம் அழுத்தம் கொடுத்துலாம் செய்ய முடியாது. ஸோ வெயிட் பண்ணுங்கன்னு 21ஆம் தேதி தள்ளி வச்சிருந்தாங்க. ஸோ படக்குழு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க, விரைந்து விசாரிக்கணும். எல்லாம் பொங்கல் எல்லாம் கரும்புலாம் சாப்பிட்டுவாங்கன்ட்டு வர சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் திங்கிழமை ஆஜராக போறாப்புல சிபிஐ அலுவலகத்தில். என்ன மாதிரி இருக்குன்னுலாம் பார்க்கலாம். பட் பல சஸ்பென்ஸ்லாம் இருக்குன்னுலாம் சொல்றாங்க. அந்த சிபிஐ அலுவலகத்துக்கு போயிட்டு இருந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் பல மாற்றங்கள் இருக்கலாம், எதிர்பார்க்கலாம்லாம் பேசப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு நடுவில் அந்த ஜனநாயகன் படத்துடைய ப்ரொடியூசர் KVN வெங்கட் நாராயணா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டிசம்பர் மாதமே தணிக்கை குழு ஓகேலாம் சொல்லிட்டாங்க, சில விஷயங்களை நீக்கணும்னா நாங்கள் ஓகே சொல்லிட்டோம். ஆனால் கடைசி நேரத்தில் ஜனவரி 5 ரிவைசிங் கமிட்டி போயிட்டாங்க, எங்களுக்கு டைமே இல்லாதனால தான் நீதிமன்றத்தை நாடினோம். ஆனால் சொன்ன தேதியில் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதனால நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம்னு சொல்லியிருக்காங்க. தேட்டரு விநியோகஸ்தர்கள், அப்புறம் ரசிகர்கள், பொதுமக்கள் எல்லாருக்கிட்டையும் அவர் ஏன்னா நிறைய சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் இந்த ஜனநாயகன் படத்துக்கு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. இப்போ என்ன படம் ரிலீஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களாம் ரொம்ப ஒரு வருத்தத்தில் தான் பதிவெல்லாம் போட்டுட்ருக்காங்க, பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் நடிகர் சரத்குமார் அவர் அரசியலுக்கு பாஜகலாம் இப்போ ஐக்கியமாயிருக்காரு. அவர் விஜயை பற்றி அவர் ரொம்ப கோவமாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா தக் லைஃப் படத்துக்கு கூட இந்த மாதிரிலாம் சென்சார் பிரச்சனை வந்துச்சு, இது ஒன்றும் புதுசு இல்லை. இவர் படத்துக்கே வந்திருக்கு, கை கட்டிட்டு போய் ஜெயலலிதாவை பார்க்க நின்னாரு, அதெல்லாம் தெரியாதா அவருக்கு? அதனால எல்லாத்துலேயும் அரசியல் இருக்கதா நினைக்கக்கூடாது, அரசியல்ங்கிறது இதில் கிடையாது இந்த சென்சார் விஷயத்தில் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதில் அங்கே இருக்கவங்களாம் அரசியல்வாதிகளும் கிடையாது, இதை வச்சு என்ன அரசியல் பண்ண முடியும்? ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தை பற்றி பேசுங்க, அதை விட்டுட்டு இந்த படத்தை பற்றி ஏன் பேசுறீங்கிற மாதிரி கொந்தளிச்சிருக்காரு. ஃபுல்லாக ஸ்டொமக் பேர்ன்ல இருக்காருன்னு தெரியுது. படத்துக்கு வர விஜய்க்கு வர்ற கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு எனக்கே கனவு கச்சையை கலைச்சி விட்டுட்டேன் நான், இவர் கனவு நின்றுக்கிட்டு இருக்காப்லையா அப்படி